ஹாய் எவ்ரிஒன். இன்னைக்கு வந்து நம்ம பண்ணையில எப்படி இந்த ஃபென்சிங் நெட் கட்டணும்? அது வந்து 1 கிலோ வாங்குனோம் அப்படின்னா வந்து எவ்வளோ லென்த், எவ்வளோ ஹைட் வரும்? 1 கிலோ என்ன ரேட் வரும்? எல்லாத்தையுமே வந்து நம்ம தெளிவா பார்த்துருவோம். இது வந்து நைலான் நெட். இது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. இது வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். இது வந்து குறைஞ்சது ஒரு 6 மாசம் அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். அது இடத்த பொறுத்து மாறும். ஏன்னா, இப்போ உங்க ஏரியால வந்து நெறைய எலி, பெருச்சாளி இந்த மாரி நெறைய இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து அந்த வலைய கடிச்சு வச்சுரும். அது வழியா சிக்ஸ் வெளியில போயிரும். அதனால வந்து ஒரு 6 மாசம் அந்த மாரி வரும். உங்களுக்கு வந்து அந்த மாரி நெறையா இருக்கு அப்டின்னா, அப்பப்போ கொஞ்சம் வலைய பார்த்துட்டு ஏதாவது ஓட்ட போட்டுருந்துச்சு அப்டின்னா, அதுக்கு இது ஏதாவது வச்சு கட்டி விட்டீங்க அப்டின்னா, ஒரு 1 வருஷம் வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணலாம் லைஃப. ஸோ இந்த வலை வந்துட்டு 1 கிலோ வாங்குனீங்க அப்டின்னா வந்து 25 அடியிலேருந்து 27 அடி நீளம். ஒரு 5 அடி, 6 அடி ஹைட்டு. அது ஏன் 5 அடி, 6 அடின்னு தனித்தனியா சொல்றேன் அப்டின்னா, நம்ம கட்டுறதுல தான் இருக்கு. அது வந்து எப்டின்னா, கண்டிப்பா வந்து 2 சைடும் கயிறு கோர்த்துக்கணும். இப்போ ஒரு 5 கிலோ வலை வாங்குறீங்க அப்டின்னா, ஒரு ரூ. 200 நீங்க வந்து கயிறு வாங்குனா போதும் 2 சைடும் கோர்க்கறதுக்கு. இப்ப அந்த 5 கிலோ வலைய வந்துட்டு இப்போ 5 அடிக்கு கட்டணும் அப்டின்னா வந்து, வலைய வந்து டைட்டா நல்லா இழுத்து, கயிறையும் டைட்டா இழுத்து நல்லா கட்டலாம். இப்போ உங்களுக்கு 6 அடி ஹைட் வேணும் அப்டின்னா, அது எப்படி மாத்துறது அப்டின்னா, கயிற வந்து கண்டிப்பா 2 சைடும் நல்லாவே இழுத்து புடிச்சுக்கணும். கயிற இழுத்து புடிச்சுட்டு, வலைய வந்து நீங்க டைட்டா இழுத்து வச்சு கட்டுனீங்க அப்டின்னா, 5 அடி ஹைட் வரும். கயிற அதே மாரி கயிற லூஸ் விடாம கயிற டைட்டாவே இழுத்து புடிச்சுட்டு, வலைய வந்து கொஞ்சம் லூஸ் விட்டீங்கன்னா, 6 அடி வரைக்கும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா கயிற வந்து லூஸ் விடக்கூடாது. வலைய தான் லூஸ் விடணும். வலைய லூஸ் விட்டு நீங்க 6 அடி வரைக்கும் இது பண்ணலாம். அப்படி கட்டுறப்ப வந்து உங்களுக்கு நீளம் வந்து 25 அடியிலேருந்து 27 அடி இது வரைக்கும் வரும். இப்ப வந்து நான் கட்டியிருக்கிறது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 8 கிலோ வலை வாங்கியிருக்கேன். 8 கிலோ வலை வந்து ஒரு 200 அடி நீளத்துக்கு வந்திருக்கும். 5 அடி ஹைட் அந்த ரேஞ்சில 200 அடி நீளத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ரேட் எவ்வளோ அப்படின்னா, அ இடத்துக்கு தகுந்த மாரி மாறும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரூ. 30 ரூ. 40 அந்த மாரி மாறும் கிலோவுக்கு. நான் வந்து ஈரோடு கவுந்தப்படியில வாங்குனேன். இங்க வந்து 1 கிலோ வந்து ரூ. 300. ஸோ, இந்த மாதிரி நான் வந்து என் பண்ணையில நடக்கிற எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். ஒன் டே சிக்ஸ்லேருந்து வளர்த்துறது, எப்படி எல்லாமே மெயின்டெயின் பண்ணணும், வேக்சினேஷன் எப்படி குடுக்கணும், எல்லாமே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்த பண்ணையிலயும் யாருமே சொல்லிக் குடுக்காத புது புது மெத்தட்ஸ் எல்லாம் நெறையவே நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அது எஃபிசியன்ஸா இருக்க எல்லா மெத்தடுமே உங்களுக்கு சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் சொல்லி தரேன். உங்களுக்கு இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாரி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, நம்ம பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் வந்து நம்ம இன்ஸ்டா பயோல இருக்கு.